ஒரு ஆணும் பெண்ணும் என்னைக்குமே எதிரெதிர் துருவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய படைப்பே அப்படித்தான். அதனால தானோ என்னவோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சிரமமாக இருக்குது. இந்த கதை அந்த புரிதலுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸை கொடுக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. முன்னொரு காலத்தில் மேலூருங்கிற ஒரு அழகான கிராமத்தில் மாணிக்கம் அப்படின்னு ஒரு நபர் வாழ்ந்துட்டு வந்தார். மாடு மேய்க்கிறது தான் அவருடைய தொழிலாக இருந்தாலும் அவருக்கு இசையில் ஆர்வம் அதிகம். பகலெல்லாம் மாடுகளை ஓட்டி மேய்ச்சிட்டு வந்துட்டு ராத்திரியில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொல்லைப்புறத்தில் கைத்துக்கட்டலை போட்டு படுத்துக்குவார். அந்த ராத்திரி நேரத்தில் வானத்தை பார்த்துக்கிட்டே பாடுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தினமும் அவர் பாடுறதுக்கு இடையூறு வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் அவருடைய பக்கத்து வீட்டு பெண்ணு ஷியாமளா தான். இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா இருந்தது. அதோட சொந்தக்காரரான பாஸ்கரன் பெரிய பணக்காரர். அவரோட பொண்ணு தான் ஷியாமளா. ஷியாமளாவுக்கு 2 வயசு இருக்கும்போதே அவளுடைய அம்மா இறந்து போனதுனால பாஸ்கரன் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு ஷியாமளாவை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலைக்காரியை விட கேவலமாக நடத்திட்டு வந்தாங்க. ஷியாமளாவுக்கு ஒரு கால் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. அதனால் அவன் நொண்டி நொண்டி நடந்து தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டி இருந்தது. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரியில் படுக்கிறதுக்கு அவளும் அவள் வீட்டு கொல்லைப்புறத்துக்கு தான் வருவாள். அவள் சித்தி ஏற்படுத்தின காயங்களுடைய வலி தாங்க முடியாமல் ராத்திரியெல்லாம் முணங்கிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருப்பாள். இந்த அழுக சத்தம் பக்கத்து வீட்டில் இருந்த மாணிக்கத்துக்கு ரொம்பவுமே தொந்தரவாக இருந்தது. இவளுடைய அழுகையை நிறுத்தவும் தான் இஷ்டப்படி தான் வீட்டில் பாடுறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு மாணிக்கம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் மாணிக்கம் தன் மாடுகளை மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு. அங்கே இருந்த இயற்கை சூழலை பார்த்ததும் அவருக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் மாடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து கண்ணை மூடிட்டு பாட ஆரம்பித்தார். அப்படி எவ்வளவு நேரம் பாடியிருப்பான்னு அவருக்கே தெரியல. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு முனிவர் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு. சாமி, நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நேரமாச்சா? பாடுற முசுவில் நீங்கள் வந்ததையே நான் கவனிக்கல, மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொன்னார். அதுக்கு முனிவரோ, மகனே, உன்னுடைய இசை என் மனசுக்கு அவ்வளவு இதமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக என்னையே நான் மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நல்லா பாடுற உனக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாணிக்கம், சாமி, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிறது இந்த இசையைத்தான் அப்படின்னு ஷியாமளா பற்றின விஷயங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லும்படி கேட்டார். கொஞ்ச நேரம் யோசித்த முனிவர், சரி, நீ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணை என் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வா. அவளை சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாத, அந்த பொண்ணுக்கு என்னால் எந்த தீங்கும் ஏற்படாது. தோ அங்கே தெரியுதே, அதுதான் என் ஆசிரமம் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுதே அப்படின்னு மாணிக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்டிலிருந்து திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முதல் வேலையாக பாஸ்கரனையும் அவருடைய மனைவியையும் போய் பார்த்தாரு. அன்னைக்கு காட்டில் தான் ஒரு முனிவரை சந்தித்ததாகவும் அவர் இவங்க குடும்பத்துக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சொன்னதாகவும் இந்த குடும்பத்தோடைய வாரிசான ஷியாமளா கொஞ்ச நாட்கள் அவருடைய ஆசிரமத்தில் வந்து இருந்து சில பூஜைகள் செஞ்சால் அந்த கண்டம் அவங்கள விட்டு விலகிடும், அவங்க குடும்பத்துக்கே நல்லது வந்து சேரும் அப்படின்னும் சொன்னான். அதை கேட்ட பாஸ்கரன், கொஞ்ச நாளைக்காவது ஷியாமளா அவளுடைய சித்தி கொடுமையிலிருந்து தப்பிக்கட்டுமே அப்படின்னு நினச்சி மாணிக்கத்தோடு அவளை அனுப்புறதுக்கு சம்மதிச்சார். ஷியாமளாவோட சித்தியோ அந்த கண்டத்துக்கு பயந்து அடுத்த நாளே அவளை அனுப்புறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்க. ஷியாமளாவை கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் விடும்போது ஒரு 15 நாட்கள் அவள் அங்கேயே தங்கியிருக்கட்டும் அப்படின்னு முனிவர் சொன்னதால் மாணிக்கமும் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டார். தன்னுடைய சொந்த வேலைகள் அதிகமாக இருந்ததால் கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் மாணிக்கம் ஷியாமளாவை பார்க்குறதுக்காக முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனார். அப்போது அங்கே இருந்த சூழலே மாறி இருந்தது. முனிவருடைய ஆசிரமத்தை ஒட்டி பண ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு குடிசை இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து பலவிதமான கைவினை பொருட்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மாணிக்கத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இருந்த ஒரு வாலிபன் கிட்ட முனிவர் ஆசிரமத்தில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தனக்கு வாய் பேச வராது, காது கேட்காது அப்படின்னு சொல்லி செய்கையில் காமிச்சாரு. இந்த சம்பாஷணைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தார். சாமி, இதெல்லாம் என்ன? இங்கே என்ன நடக்குது?
ஷியாமளா எங்க, அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. தம்பி, என்னுடைய குருநாதர் மூலமா மருத்துவ சாஸ்திரத்தை கற்றுக்கிட்டவன் நான். எனக்கு இந்த மூலிகை பச்சளை வைத்தியம் எல்லாம் நல்லா தெரியும். என் குருநாதர் இறந்ததுக்கப்புறம் இங்கே வரவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு இந்த ஆசிரமத்தையும் நான் தான் நடத்திட்டு வரேன். அதனால தான் நீ ஷியாமளாவை பற்றி சொன்ன போது அவள் காயங்களை குணப்படுத்துறதுக்காக இங்கே அவளை கூட்டிகிட்டு வர சொன்னேன். நான் பண்ண வைத்தியம் மூலமாக அவளுடைய காலும் குணமாகி இப்போ ரொம்ப நல்லா நடக்கிறா. அவள் உடலில் இருந்த மற்ற காயங்களையும் வடுக்கள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். ஒரு நாள் ஷியாமளா ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போன போது இந்த ஊமை வாலிபன் அங்கே மயங்கி கிடந்தான். உடனே ஷியாமளா சில பேருடைய உதவியால் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். மயக்கம் தெளிஞ்சு யார் என்னன்னு விசாரித்த போது தான் அவனுக்கு யாருமே இல்லை, பசி மயக்கத்தில் தான் அங்கே விழுந்து கிடந்தான்னு தெரிஞ்சுது. அவன் நிலைமையை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அதனால் அவனையும் இங்கேயே தங்க சொல்லிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாலிபன் நல்ல கைவினை பொருட்கள் செய்வான். ஷியாமளாவுக்கும் அதில் ஈடுபாடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவன் தனக்கு தெரிஞ்ச வேலையை அவளுக்கும் சொல்லி கொடுத்தான். அவளுடைய யோசனையின்படி இந்த மாதிரி உடல் குறைபாடுகள் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை சொல்லி கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தையே உருவாக்கிட்டா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஷியாமளாவும் அங்கே வந்தா. அவளை பார்த்ததும் மாணிக்கத்துக்கு அப்படியே பிரமிப்பாக இருந்தது. இப்போது அவள் உடம்புல ஒரு காயங்கள் கூட இல்லை. நொண்டி நொண்டி நடக்காம ஒரு ரதி மாதிரி நடந்து வந்தா. மாணிக்கத்துக்கு அவகிட்டையோ இல்லை முனிவர்கிட்டையோ என்ன பேசுறதுனே தெரியல. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க மாணிக்கத்தால் தூங்கவே முடியல. அவன் நினப்பு முழுக்க ஷியாமளா பற்றியே இருந்தது. அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக ஆசிரமத்துக்கு போய் முனிவர்கிட்ட பேசினான். சாமி, ஷியாமளா விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி தான் நேற்று உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேன். அவளை திருப்பி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவள் சித்தி கண்டிப்பாக பழையபடி தான் அவளை நடத்துவா. அதுக்குன்ட்டு இந்த ஆசிரமத்திலே இருந்துக்கோன்ட்டு அவளை சொல்கிறதும் சரியில்லை. அதனால் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நானே அவளை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு சிரமப்பட வேண்டாம். கை நிறைய சம்பாதிக்கிறேன், நானே அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட முனிவரோ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் ஷியாமளா மனசில் என்ன இருக்குன்ட்டு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனவர் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்து, மாணிக்கம், ஷியாமளா உனக்கு ஏற்றவை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப மரியாதையோடு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். நீ நேற்று பார்த்தையே பேச முடியாத ஒரு வாலிபன், அவனைத்தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். இதோ இந்த புல்லாங்குழலை ஷியாமளாவும் அவளுடைய வருங்கால கணவனும் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். மாணிக்கத்துக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாம் அவளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் எப்படி அவள் என்னை வேண்டான்னு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தான். இதை முனிவர்கிட்ட கேட்கவும் செஞ்சான். அதுக்கு அவரோ, தம்பி, ஷியாமளா விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்த. அவளுடைய புலம்பலும் அழுகையும் நீ பாடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த. மற்றபடி அவள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இல்லை. உடல் முழுக்க காயங்களோட நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு இருந்த ஷியாமளாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. அவள் தழும்புகள் எல்லாம் போய் ஒரு அழகான பெண்ணாக மாறினதுக்கப்புறம் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற. இது எல்லாத்துக்கும் மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவளுக்கு என்ன வேணுமோ அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற உன்னை விட தன் மனைவிக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அவள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து தன்னோட சேர்ந்து தன் மனைவியும் வளரணும்னு நினைக்கிற அந்த பேச முடியாத வாலிபனை கல்யாணம் பண்ணிக்கிறத தான் எந்த பெண்ணும் விரும்புவா அப்படின்னு முனிவர் சொன்னதுக்கப்புறம் மாணிக்கம் எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். கண்ணதாசன் ஐயாவுடைய இந்த வரிகளை கேட்டிருக்கீங்களா? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு, இவ்வளவு நாள் உங்கள் மனைவிக்கு இதுதான் வேணும், அவங்க இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய நம்பிக்கைகளை தூக்கி போட்டுட்டு அவங்க கூட மனம் விட்டு பேசி அவங்க விருப்பு வெறுப்புகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண்கள் கூட உங்கள் கணவரை புரிஞ்சுக்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து வைக்கலாம். இந்த பிறவியில் நீங்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது,
ஆனால் ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச புண்ணியத்தால் இன்னைக்கு மகளிராக உலாவிக்கிட்டு இருக்கிற எல்லா மாதர்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.